இன்னைக்கு மெசேஜோட தலைப்பு வந்து சாங்டிஃபிகேஷன். சாங்டிஃபிகேஷன் சாங்டிஃபிகேஷன்னா என்னன்னா சுத்திகரித்தல். சுத்திகரித்தல், பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல். நீங்க என்ன பண்றீங்களோ, வெயிட் குறைக்கிறீங்களோ, இல்ல இது சாப்பிடுறீங்களோ, காசு சேர்த்து வைக்கிறீங்களோ, ஆர்டி போடுறீங்களோ, கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் பண்றீங்களோ, இல்ல நீங்க ஜிம்முக்கு போகணும்னு தீர்மானம் பண்றீங்களோ, என்ன தீர்மானம் பண்றீங்களோ, கண்டிப்பா பரிசுத்தமாகுதல் என்ற தீர்மானத்தை எடுத்துதான் ஆகணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் நம்ம ஆண்டவரை தரிசிக்க முடியாது. நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன? நம்ம ஒவ்வொருத்தரோட அல்டிமேட் கோல் என்ன? ஏசப்பாவோட போயிட்டு நித்தியமா அவர் கூட இருக்கணும். அப்படி பிரயாசப்படணும், அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேரும் பரிசுத்தமாகுதல விரும்பணும், சுத்திகரிப்ப விரும்பணும். இன்னைக்கு அத பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். இது ஒரு கான்செப்ட். இது எனக்கு ஆக்சுவலா எனக்கு முன்னாடி தெரியாது. நான் இத நான் வந்து சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு நான் இத வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இதுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்ன பேசினாரு. ஏன்னா இந்த ப்ராசஸ்க்குள்ளதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் ஆவியானவர் நடத்துவார். இந்த ப்ராசஸ்க்குள்ளதான் ஒவ்வொரு கிறிஸ்டியன், நீ உண்மையா ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு நான் உண்மையா இருக்கணும், ஆண்டவரை நான் பிரியப்படுத்தணும்னு நீங்க நினைச்சு இருந்தீங்கன்னா, இல்ல நான் சும்மா சர்ச்சுக்கு வரேன், எனக்கு பரவாயில்ல, எனக்கு சுகமாகணும், ஆண்டவர் ஏதோ தருவாரு, எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி நினைச்சுக்கிற கிறிஸ்டியன்ஸ்க்கு நான் சொல்லல. உண்மையா நான் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல உங்களுக்கு இவ்ளோ ஆசை இருந்ததுன்னா கூட, நீங்க உண்மையா இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் அமைதியா இருக்கவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் இந்த ப்ராசஸ்க்குள்ளதான் உங்களை நடத்திட்டு இருப்பார். நான் இப்ப சொல்ல அதை நீங்க உணர்வீங்க. ஆமால, இப்படிதான் நடத்துறாருல. நமக்கு ஒருவேளை தியாலஜிக்கல் கான்செப்ட் தெரியாம இருக்கலாம், ஆனா இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அதனால இத நல்ல தெளிவா கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். பிரயாசப்படுங்க. யாரும் உங்க கவனத்தை சிதற விடாம இத கவனிச்சு கேளுங்க. இப்ப நம்மளுடைய ஆண்டவர் கூட நமக்கு ஒரு ஐக்கியம் தொடங்கின முதல் ஈவென்ட் எது? ரட்சிப்பு. நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு, அதாவது நான் இயேசு கிறிஸ்துவ முழு மனதோட இயேசு கிறிஸ்துவ தான் என் தெய்வம், அவர் மேல என் விசுவாசத்தை வைக்கிறேன், அவர் என் பாவத்தெல்லாம் கழுவிட்டாரு, இனிமே நான் பழைய வாழ்க்கை முறையோட பழைய பாவங்களை செய்ய மாட்டேன்னு நீங்க இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து உங்களுடைய பாவ மன்னிப்போட நிச்சயத்தை பெற்று உங்களோட பாவத்துல இருந்து நீங்க மனம் திரும்பி இருந்தீங்கன்னா தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க கை தூக்குங்க. அந்த நிச்சயமே இல்லையா நிறைய பேருக்கு? பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், நான் அந்த பாவத்தை விட்டுறணும், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவர் எனக்காக மரிச்சாருன்னு அவர் மேல விசுவாசம் வைக்கும் போதுதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். இந்த ரட்சிப்பு வந்து இதுதான், இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷ்ல சால்வேஷன். அதாவது என்ன, இந்த சால்வேஷன் என்னன்னா எதுல இருந்து நம்மள ஆண்டவர் வந்து விடுவிக்கிறாரு. சால்வேஷனா சேவ்டுன்ற வார்த்தையில இருந்து வருது. சேவ், அவன் என்ன சேவ் பண்ணா, இவன் என்ன சேவ் பண்ணா அப்படின்னு சொல்றது போல, நித்திய ஆக்கினையிலிருந்து, நித்திய அழிவிலிருந்து, என் ஆத்துமா நித்தியமா அழிஞ்சு போறதுல இருந்து இயேசு கிறிஸ்து மேல நான் விசுவாசம் வைத்ததுனால நான் நரகத்துக்கு போகாம நரகத்துல இருந்து ஆண்டவர் என்னை காப்பாத்தினார்னு அர்த்தம். இதுதான் ரட்சிப்பு. ஏன் காப்பாத்தினாரு? நான் அவர் மேல விசுவாசம் வைத்து, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து, அவர் என்ன விரும்புறாரோ அதை செய்ய என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து என் பாவத்தெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து மனம் திரும்பினதுதான் ரட்சிப்பு. இது நீங்க அவர் மேல விசுவாசம் வைத்த உடனே அவருடைய ரத்தம் உங்களை கழுவிடும். சோ இந்த ரட்சிப்பு என்றது ஒரு பெரிய எலாஸ்டிக் மாதிரி. நீங்க என்னைக்கு இதுதான் வந்து மனம் திரும்புதல், மறுபடி பிறத்தல்.
கிறிஸ்டியன் ஆகிறது. இதுதான் கிறிஸ்டியன் ஆகிறது. நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க சர்ச்சுக்கு வந்த ஒரே நாள்ல நீங்க கிறிஸ்டியன் கிடையாது. உங்க கையில பைபிள் வச்சிருந்தா நீங்க கிறிஸ்டியன் கிடையாது. இந்த அனுபவம் இருந்தாதான் நீங்க ஆண்டவருடைய பிள்ளை. அப்பதான் ஆண்டவர் உங்களை பிள்ளைன்னு பாப்பாரு. ஏன்னா அவருடைய ரத்தம் உங்க மேல இருக்கும். அவர் மேல நீங்க விசுவாசம் வைக்கிறனால அவருடைய ரத்தம் உங்க மேல இருக்கும். பிதா குமாரனுடைய ரத்தத்தை உங்க மேல பாக்குறனால பிதாக்கு நம்ம மேல இருக்கிற நம்மளோட பாவம் தெரியாம பிதா அவருடைய குமாரனை நம்மள பாப்பாரு. அவருக்கு நம்ம மேல இருக்கிற கோபம் இல்லாம போயிடும். இதுதான் நமக்கு ரட்சிப்பு. எத்தனை பேருக்கு இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சிருக்கேன். அவர் என்னை மீட்டுட்டாருன்னு விசுவாசிச்சிருக்கேன். சோ இத்தனை பேரும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. புரியுதா? இது ரொம்ப முக்கியம். இந்த ரட்சிப்புக்கு அடையாளமாக தான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரோட உடன்படிக்கை பண்றதுக்கு ஒரு அடையாளமா தான் நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் எடுக்கிறோம். உடன்படிக்கைனா இப்ப ஒரு ஒரு கணவன் மனைவி போல ஒரு ஹஸ்பண்ட் இதுதான் என் வைஃப்னு சொல்லணும்னா நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தின்படி என்ன இருக்கணும்? கழுத்துல தாலி இருக்கணும். அதே போல கிறிஸ்டியனா இருந்தா ரிங் இருக்கணும். அப்பதான் அது போலதான் நமக்கு நம்ம இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைனா நமக்கு ஒரு உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். இந்த டைம்ல நம்ம உடன்படிக்கை ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணிட்டா ஆண்டவர் நம்மள நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் நம்மள ரட்சித்துட்டாருன்னா எதுல இருந்து ரட்சித்தாரு? நம்ம செய்த எல்லா பாவங்களையும் அவர் ரத்தம் கழுவிடுச்சுன்னு அர்த்தம். penalty of all sinsல இருந்து we are justified and made righteous. நம்ம என்னவாயிரோம்? நீதிமான் ஆயிடுறோம். அவருடைய ரத்தம் நம்ம மேல இருக்கிறனால நம்ம நீதிமான் ஆயிடுறோம். நீங்க நீதிமான் ஆன ரட்சிக்கப்பட்ட அதே நாள் உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கம் எல்லாம் போயிடுச்சா? சொல்லுங்க, கை தூக்குங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட அதே நாள் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் எல்லாம் போயிடுச்சா? நான் ரட்சிக்கப்பட்ட அதே நாள் என்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் போல. நான் மனம் திரும்பணும்னு ஆசைதான் பட்டேன். ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசைதான் பட்டேன். ஏன்னா I was a baby born in Christ. அப்பதான் மறுபடியும் பிறந்திருக்கிற ஒரு குழந்தையா பிறந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன பிதா என்ன பார்க்கும் போது எப்படி பார்த்தாரு? அவர் மேல நான் வச்ச விசுவாசத்தினாலையும் நான் எடுத்த ஞானஸ்நானத்தினாலையும் அவர் எனக்கு கொடுத்த பரிசுத்தாவினாலையும் பிதா என்ன பார்க்கும் போது எப்படி பார்த்தாரு? என்ன நீதிமானா பார்த்தாரு. ஆனா எனக்குள்ள இருந்த குணங்கள்லாம் என்ன? கெட்டு போன ஷாரனோட குணங்க தான், விழுந்து போன ஆதாமோட குணங்க தான். நான் பொய் சொன்னேன், நான் ஏமாத்தினேன், மறுபடி பிறந்தப்புறமோ ஏன்னா நான் குழந்தையா இருந்தேன். இப்ப இது சால்வேஷன். இது பாஸ்ட். இது எனக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவ விசுவாசனால பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள குடி வந்துருவார். இந்த பரிசுத்தாவியானவர் நம்மளுடைய ஆலயத்துல, நம்மளுடைய சரீரமாகிய ஆலயத்துல அவர் குடி கொண்டு வாழும்போது அவர் அசுத்தத்துல வாழவே மாட்டார். நம்மளுடைய சரீரத்தை அவர் சுத்திகரிப்பாரு. இந்த சுத்திகரிப்பு பரிசுத்தாவியானவர் எவ்வளோ பண்ணாலும் அதுக்கு என்னுடைய சரீரத்துல இருக்கிற நானு இடம் கொடுக்கணும். பரிசுத்தாவியானவர் என்ன சுத்திகரிக்க. இந்த ப்ராசஸ் தான் சாங்டிபிகேஷன். சாங்டிபிகேஷன்னா சுத்திகரிப்பு. இது நான் என்னைக்கு மறுபடி பிறந்தனோ அன்னையில இருந்து ஆண்டவருடைய வருகை வரைக்கும் தொடர்ற ஒரு ப்ராசஸ். முதல்ல என்னது? சால்வேஷன் வித் ஜஸ்டிபிகேஷன். சால்வேஷன்னா மீட்பு. ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறனால வர நீதிமான் என்ற பட்டத்தோட எனக்கு கிடைக்கிற ஒரு மீட்பு. அதுக்கப்புறம்
என்ன ப்ராசஸ் ஆரம்பிக்குது? நான் ரட்சிக்கப்பட்டதுல இருந்து என்ன ப்ராசஸ் ஆரம்பிக்குது? நான் பரிசுத்தமாகணும். இப்ப நீங்க எல்லாரும் கை தூக்குனீங்கல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு. எல்லாரும் அது நம்ம ரட்சிக்கப்பட்டது பாஸ்ட். பாஸ்ட். இப்ப நமக்குள்ள நடக்கிறது பிரசன்ட் என்னது? சாங்டிபிகேஷன் என்ற ப்ராசஸ். சுத்திகரிப்பு என்ற ஒரு நிலைமையில தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மள வைத்திருக்கிறார்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தப்படணும். என்னடா நான் முன்னாடி அப்படி பாவம் பண்ணிட்டேனே, ஆண்டவர் மன்னிப்பாரோ? கண்டிப்பா மன்னிப்பாரு. ஏன்னா பிதாக்கு நம்ம மேல கோபமே கிடையாது. நம்ம மனம் திரும்பி நம்மளுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மாறணும்னு நினைச்சோம்னா அவர் நமக்கு என்ன இந்த சாங்டிபிகேஷன் ப்ராசஸ்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுத்திருக்கிறார்னா பரிசுத்தாவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர் ஹேஸ் த பவர். அவர் என்ன கொடுத்திருக்கிறார்னா ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். என்ன சக்தி? பாவத்தை மேற்கொள்ள வேண்டிய சக்தியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர்கிட்ட என்ன சக்தி இருக்கு? பாவத்தை மேற்கொள்ள சக்தி. எப்ப வந்தது? நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்தோன்னு வந்துருச்சு. ஆனா பாவத்தை மேற்கொள்றது நம்ம கையில இருக்கு. பரிசுத்தாவியானவர் உணர்த்தும் போது நம்ம அதை கேட்டு மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதுக்கு பிரயாசம் எடுக்கணும். நான் அப்ப ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் நான் 14 வயசுல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஒண்ணுமே தெரியாது. எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தேன்னா பரலோகத்துக்கு போகணும்னு ஞானஸ்தானம் எடுத்தேன். உள்ள பரிசுத்தாவியானவர் வந்துட்டாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனா நான் விசுவாசிக்கிறேன். ஆனா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவரை சொல்றத நான் கேட்டு 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 நடக்கணும். என்னை மாத்திக்கணும். அவருடைய வசனத்தை படிக்கணும். அவர் வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். ஏன்னா இதுக்கு நம்ம ஒரு வசனம் படிக்க போறோம். ரொம்ப முக்கியமான காரியங்கள். 3 ஸ்டேஜஸ் ஆஃப் சாங்டிபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறது. 3 ஸ்டேஜஸ் ஆஃப் சாங்டிபிகேஷன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் சால்வேஷன். அதுதான் ஜஸ்டிபிகேஷன். ஜஸ்டிபிகேஷன்னா நம்மள நீதிமானாக்குதல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நம்ம ரட்சிக்கப்படுறதும் நீதிமான் ஆக்குதல் தான் முதல் ஸ்டேஜ். அது ஒரு நிலை. ஒரு பாசிவ் ஸ்டேட். நான் விசுவாசத்தை வச்சுட்டேன், அதனால ஆண்டவர் என்ன நீதிமான் ஆக்கிட்டார். ஆனா அந்த நீதிமான் ஆக்குன நானு. இந்த வசனம் எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியாகப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானனால நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நீதி நம்ம மேல வந்துருச்சு. அதனால நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். இது முதல்ல நடக்கிறது. நீங்க மறுபடி பிறக்கும் போது நடக்கிறது. 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். முன்னாடி பாவத்துல இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். இது 1 கொரிந்தியர் 6:11. நம்ம என்ன ஆயிருக்கோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்மளுடைய நான் நீதிமான்னு சொல்லிட்டு ஃபுல்லா பொய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இருக்க முடியும். அப்படிதான் நான் இருந்தேன். ஏமாத்திட்டு தான் இருந்தேன், பொய் சொல்லிட்டு தான் இருந்தேன், டிவி பார்த்துட்டு தான் இருந்தேன், சினிமா பாட்டு கேட்டு தான் இருந்தேன். ஆனா நான் அப்படியே இருக்க கூடாது. நான் பரிசுத்தத்தை நாடணும், பரிசுத்தத்தை தேடணும், சுத்திகரிப்ப தேடணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போல மாற பிரயாசம் எடுக்கணும். அதுதான் அடுத்த ஸ்டேஜ். இது தேவனுடைய சித்தம். எல்லாரும் என்ன பண்ணணும்? தேவனை ஒவ்வொருத்தரும் நம்ம பரிசுத்தமாகணும்ன்றது ஆண்டவருடைய சித்தம். பட் we are imperfect. அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆரம்பிக்குதுன்னா,
அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆரம்பிக்குதுன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். இதுதான் பிரசன்ட். இதுதான் உங்களுடைய பிரசன்ட். ஆனா இதிலிருந்து விடுபடுறதுக்கு உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஒரு சக்தி இருக்குது. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய சக்தி. இது வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் டெவலப்மென்ட். நம்ம முன்னாடி அப்படி இருந்தோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா, நீங்க முன்ன செய்த பாவங்கள செய்ய விட மாட்டார். உங்கள உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஆனா அவர் என்ன பேசினாலும், "ஏய் சுமார்" அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பாவத்தை கண்டினியூ பண்ணலாம். அப்படி பண்ணா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? இஸ் a very gentle spirit. அவர் அடங்கி பேசாம ஆயிடுவார். நீ நடத்துப்பா, நீ இருப்பா, நீ டிவி பாருப்பா அப்படின்னு அவர் அமைதியாயிடுவார். உள்ளதான் இருப்பார். உங்களை விட்டு போக மாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்கல்ல, அதனால உங்க கூட தான் இருப்பார். நீ போயிட்டு நல்லா பட்டுட்டு திருப்பி வா அப்படின்னு விட்டுருவாரு. நம்ம பாவம் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய ரட்சிப்ப ஆண்டவர் வந்து எப்படி காத்துக்கணும்னு பிலிப்பியர் 2:12 பேசியிருக்கிறாரு. என்னன்னா, நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்பு வந்து ஆண்டுடைய ரத்தத்தை கொண்டு சம்பாரிச்சது. அத பயத்துடனும் நடுக்கத்துடனும் காத்துக்கொள்ளணுமா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் போதெல்லாம், நான் 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 14 வயசுல நான் வந்து ஞானஸ்தானம் எடுத்தேன். 21 வயசு வரைக்கும் இஷ்டத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன வேணா பேசட்டும், நான் பாட்டுக்கு இருப்பேன். உணர்வே இல்லாத ஒரு அனுபவம். உணர்வே இல்லாத ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளதான் இருப்பாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது சும்மா நம்மளே நினைச்சுக்கிறோம் அப்படின்னு விட்டுறது. அவருக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கறது இல்ல. இடம் கொடுக்கறது இல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டோன்ன பிசாசு என்ன தெரியுமா யோசிப்பான்? ஐயையோ இவங்க அடுத்த சைடுக்கு போயிட்டாங்களே, நமக்கு ஒரு டெம்பரரி லாஸ் ஆயிடுச்சு, திரும்ப அவங்கள எப்படி நம்ம பக்கத்துல இழுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லுவாங்கல்ல, இயேசு கிறிஸ்துவ விசுவாசினா நீ பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்ட, அதெல்லாம் உண்மை கிடையாது. டிக்கெட் வாங்கலாம், ஆனா டிக்கெட் எப்ப வேணா கேன்சல் ஆயிடலாம். டிக்கெட் எப்ப வேணா கேன்சல் பண்ணிடலாம். நம்ம கையில தான் இருக்கு. டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் வேற எங்கேயோ போயிடலாம். நீங்க காஷ்மீரி டிக்கெட் வாங்கிட்டு கன்னியாகுமரிக்கு போயிடலாம். பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கி நிறைய போயிடலாம். அதனால நல்லா யோசிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லும் போது கீழ்ப்படியாம, ஆண்டவர் எப்படி பேசுவார்? அவர் வார்த்தை மூலமா பேசுவார். நீங்க சர்ச்சுக்கு வரும்போது பேசுவார். ஞானஸ்தானம் எடுப்பா, நீ இது பண்ணுப்பா, பொய் சொல்லாதப்பா, மன்னிப்பு கேளுப்பா, நீ வந்து காலையில எந்திரிச்சு ஜோமனுப்பா, டிவி பார்க்காதப்பா, வசனத்தை படிப்பா, இது பண்ணுப்பா, அது பண்ணுப்பான்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராதப்பா, அம்மா அப்பா கீழ்படிப்பா, பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் பேசட்டும், நம்ம பாட்டுக்கு இருக்கிறத செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, 3வது ஸ்டேஜுக்கு வரவே முடியாது. 3வது ஸ்டேஜ் என்னன்னா குளோரிஃபிகேஷன். குளோரிஃபிகேஷன் எப்பன்னா, நமக்கு இந்த சரீரம் போயிரும், நம்ம ஆண்டவருடைய வருகையில போறது. ஆண்டவருடைய வருகையில போறது. ஏன்னா நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் 3 மீட்கப்படணும். இப்ப நம்மளுடைய ஆத்துமாவை தான் ஆண்டவர் மீட்டிருக்கிறாரு. இன்னும் நம்மளுடைய ஆத்துமா தான் நம்மளுடைய மைண்ட். நம்ம மைண்டுக்கும் பிசாசுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய ஆவியில தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்துட்டு இருக்காரு. நம்ம கூடவே இருக்கிறது சரீரம். சரீரம் வந்து பலவீனம் உள்ளது, மாம்சம். மாம்சத்துல இருந்து நமக்கு விடுதலை. அதுதான் கடைசியா குளோரிபிகேஷன்னா மகிமை அடைகிறது. இயேசுவை போல கம்ப்ளீட்டா மாறிடுவோம். இயேசு வந்து மரித்து உயிர் தெழுந்தப்ப எப்படி மறுரூப சரீரத்துல இருந்தாரோ அதே போல நமக்கு இந்த சரீரம் போயிட போகுது. நம்ம வந்து நமக்கும் மகிமையின் மறுரூப சரீரத்தை ஆண்டவர் தருவாரு. அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும்னா ஆவி, ஆத்மா, சரீரம் 3, அதுக்கு ஒரு வசனம் இருக்கு, நான் சொல்றேன். இந்த வசனத்தை படிங்க எல்லாரும். பிலிப்பியர் 1:5-6.
இது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸ். கண்டிப்பா நடத்துவார். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 5:23 படிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. கண்டிப்பா நம்மள பரிசுத்தப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும். அதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்படுறதே. அவரைப் போல மாறுறதுக்கு தான் நம்ம ரட்சிக்கப்படுறது. நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்ம சரீரம் மறுரூபப்படுறதுக்கு தான் நம்மள ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு. பொல்லாத ஷாரனா இருக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து என்னை ரட்சிக்கப்பட வைத்தாரு. எப்பயும் போல பொய் சொல்லிட்டு, எப்பயும் போல ஏமாத்திட்டு, எப்பயும் போல ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறதுக்கு ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு. உங்களை ரட்சித்திருக்காரு. யோசித்து பாருங்க. உங்களை ஆண்டவர் ரட்சித்த நோக்கம் அவரை போல மாறுறதுக்கு. உங்களையும் என்னையும் ரட்சித்த நோக்கம் அவரை போல மாறுறதுக்கு. உங்களை வைத்து பெரிய காரியங்கள் செய்யறதுக்கு. உங்களை வைத்து அவரை போல பெரிய காரியங்கள் செய்யறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை, அவரோட நித்தியத்துல ஆள்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. இப்படி இருக்கிறவங்க ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இது ஒரு மத்தேயுல ஒரு ஒரு பாரபிள், ஒரு உவமைய ஆண்டவர் சொல்றாரு. அதுல என்னன்னா, ஒரு நம்மள எல்லாரையும் ஆண்டவர் வந்து, ஆண்டவரோட வருகை வந்து ஒரு கல்யாண நாள் போல. அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு. அந்த கல்யாணத்துக்கு போறவங்க, இப்ப நான் என்னை கல்யாணத்துல கூப்பிட்டு இருக்காங்க. நான் சும்மா ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு போடுற நைட்டி போட்டுட்டு போனேன்னா மரியாதையா இருக்குமா? அது மரியாதையா இருக்குமா? அப்படியும் சில பேர் வருவாங்க கல்யாணத்துக்கு. நிறைய பேர் நான் போயிருவேன் நினைச்சுக்கிட்டு வீட்டுல இருக்கிற நைட்டி, ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, வீட்டுல போடுற பைஜாமா போட்டுட்டே கல்யாணத்துக்கு வருவாங்க. ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு ஆள் போறாரு. இது மத்தேயு 22 இருக்கு, 12. அந்த ஆளை புடிச்சு என்ன பண்றாரு, உன்னோட வஸ்திரம் எங்கப்பான்னு கேக்குறாரு. ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணாம, நம்மளுடைய பரிசுத்தம் வஸ்திரம் இல்லாம நீங்க வருகைக்கு போனீங்கன்னா ஆண்டவர் அவங்கள புடிச்சு என்ன பண்ணுவாராம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரர்களை நோக்கி, இவனை கைதியாக்குங்கள், கட்டி இவனை அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். இது வந்து 13வது வசனம். சிநேகிதனே, ஆண்டவர் கேட்கிறாரு அந்த ஆளை பார்த்து, கல்யாண வஸ்திரம் அழியாத ஆளை பார்த்து கேட்கிறாரு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இருக்கிறாயே, இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டார். நம்ம பரலோக வாசலுக்கு போயிட்டு நம்ம மறித்து, இதுக்கு முன்னாடி ஆண்டவர் வருகை இல்லாம நம்ம மறித்து ஆண்டருடைய வாசலுக்கு போனாலும், இங்க எங்க வந்த நீன்னு கேட்பாரு. உன் வஸ்திரம் எங்கப்பா? பரிசுத்தமே இல்லாம நீ எப்படி நீ தரிசிக்க முடியும்? எதுக்கு வந்த? ரட்சித்தேன் தான், நான் உனக்காக ரத்தத்தை சிந்தினேன்னா, ஆனா உன் வஸ்திரத்தை காணுமே. அங்க கிளீனா போட்டுருது, எங்க போவோமா? அழுகையும் பட்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு போவோம். அப்ப அது எங்க? நரகத்துக்கு போவோம். பரிசுத்தம் இல்லாட்டே அதுதான், சுத்திகரிப்பு இல்லைன்னா அதுதான் ஆகும். நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கைய ரொம்ப இம்பார்ட்டண்டா பயத்தோடும் நடுக்கத்தோடும் எடுத்துக்கோங்க. நீங்க எது பண்ணாலும் எது பண்ணலனாலும் சரி, எது பண்ணாலும் எது பண்ணலனாலும் சரி, பரிசுத்த வாழ்க்கைய ரொம்ப டேக் இட் வெரி 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 சீரியஸ். ஏன்னா இது லைஃப் ஆர் டெத் மேட்டர். லைஃப் ஆர் டெத் மேட்டர். நீங்க முதல்ல ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு இருக்கிற வளர்ச்சியே உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அன்னைக்கு இருந்த பரிசுத்தமே இருக்கக்கூடாது. சில பேர் வந்து பயங்கரமா வந்து தங்களுடைய ட்ரெஸ்லயும் இதுலயும் ஆடம்பரத்திலயும் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும் வளர்ச்சி இல்ல, பரிசுத்தம் இல்ல, மத்தவங்களுக்கு இடரல் மாதிரி இருக்கிறாங்க, வளரல, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்களா. ஆமா, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் கிரியைக்கு இடம் கொடுத்தா அந்த மாதிரி வஸ்திரம் அணிய மாட்டாங்க, அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. சர்ச்ல இருந்துட்டு இன்னொருத்தர் கிட்ட பேசாம இருக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் பார்த்து
அப்படின்ட்டு மாட்டாங்க. வளர்ச்சி இல்ல. எங்க வீட்ல 2 பசங்க இருக்காங்க. சின்னவனா இருக்கும்போது அவன் கையில கண்ணாடி பிளேட்ட குடுத்து நீ வாஷ் பண்ணு, பாத்திரத்துல கழுவி இருப்பான்னு சொல்லுவேனா? அதுக்கு தூக்குறதுக்கு கூட சக்தி இருக்காது. அது பிளேட்டையும் சேர்த்து நம்ம தான் கழுவி குடுப்போம். இப்ப பெரியவனுங்களா ஆயிட்டானுங்க. டேய் என்னால முடியலடா, பாத்திரத்த கழுவி போட்டுருடா. கழுவுவானுங்க. ஏன்னா பெரிய பசங்க. நம்ம சின்னதா இருக்கிறப்ப பேரண்ட்ஸ் வேலை கொடுக்க மாட்டாங்க. அதே போல ஆண்டவரும் அப்படிதான். முன்னாடி ஏபிளுக்கு பாட்டில்ல பால் கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப 17 வயசாகி இன்னும் அவன் பாட்டில்ல பால் குடிச்சிட்டு இருந்தானா என்ன அர்த்தம்? அவன் கிட்ட ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். அப்படி இருக்க கூடாது. முன்னாடி இருந்த மாதிரியே சண்டை, முன்னாடி இருந்த மாதிரியே மத்தவங்கள பத்தி பேசுறது, முன்னாடி இருந்த மாதிரியே சச்சரவு. இப்படி ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தா எப்படி இருக்கிறது? நம்ம மாறணும்ல. ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும்ல. இந்த வசனத்தை பாருங்க. உங்களை அழைத்தவர் இப்ப 1 பேதுரு 1:15. ஒருத்தவங்க சத்தமா இதெல்லாம் படிங்க கடகடன்னு. இது ஆவியானவருடைய வேலை. இது யோவான் 17:17 முதல் வசனம். யோவான் 17 நம்முடைய இப்படி அப்படின்னு யோசித்தீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் சொல்யூஷன் கொடுத்துட்டார். அவருடைய வசனம் தான் அவருடைய வசனம் தான் நமக்கு சத்தியம். அவருடைய வசனம் தான் உண்மை. சத்தியம்னா என்ன? அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். அவருடைய வார்த்தை தான் பரிசுத்தமாக்க முடியும். நான் சொன்னேன்ல, முதல்ல 10 வருஷம் எனக்குள்ள எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு. ரீசன் என்ன தெரியுமா? நான் பைபிள் படிச்சேன். ஆனா சும்மா கடமைக்கு பைபிள் படிக்கணுமே. அதுக்கு முன்னாடி அது கூட படிக்கல. சும்மா படிப்பேன். ஒவ்வொரு வாரமும் சங்கீதம் படிப்பேன். ஆனா எப்ப ஆண்டவருக்கு நம் மாறணும்னு நினைச்சு எனக்குள்ள மாற்றம் ஏற்படணும்னு நினைச்சேனோ அப்பையில இருந்து நான் பண்ண ஒரே காரியம் என்னன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த வசனமே எனக்கு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண வைத்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பைபிளை படிக்க வச்சதுதான். இந்த வருஷம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவெடுங்க. அவருடைய சத்தியத்தை நான் படிப்பேன். அவருடைய வார்த்தைய நான் முதுவா உட்காந்து 5 வசனம் நீங்க படிச்சானா கூட பரவாயில்ல. நான் ஸ்லோ ரீடர். நான் ரொம்ப ஃபாஸ்டா படிக்க மாட்டேன். ஸ்லோவா படிப்பேன். ஸ்லோ ரீடர். எனக்கு புரியுற வரைக்கும் ஒரே வசனத்தை திரும்ப 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 படிங்க. அந்த வசனம் உள்ள போற வரைக்கும் படிங்க. நீங்க எவ்வளவு, இட்ஸ் நாட் த லென்த். எவ்வளவு படிக்கிறோன்றது முக்கியமே கிடையாது. எவ்வளவு புரிஞ்சுக்கிறோம் தான் முக்கியம். படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவரே, நீங்க எங்ககிட்ட பேசுங்க, என்ன மாற்றுங்க. உங்க வசனம் என்ன மாற்றட்டும். என்ன படிக்கிறதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் படிக்காதீங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்ல சின்ன பசங்களா இருந்தா நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருந்து படிங்க. மத்தேயு 1:17 இருந்து படிங்க. ஏன்னா முன்னாடி எல்லாம் ஜீனியாலஜி, அது படிச்சுட்டு போர் அடிக்குதுன்னு ஒரே நாள்ல மூடிட போறீங்க. அதுக்கப்புறம் படிங்க. தயவுசெய்து படிங்க. நிறுத்தி நிதானமா படிங்க. பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. வசனத்தை கேளுங்க. சர்ச்ல உட்கார்ந்து நோட்ஸ் எடுங்க. கவனிங்க. எவ்வளோ தூரம் ஆண்டவருடைய வார்த்தை வெளிச்சம் எவ்வளோ தூரம் உள்ள போதோ. வசனம் கேட்கும் போது செவிகளை தரங்க. தயவுசெய்து வசனம் சர்ச்ல மெசேஜ் கொடுக்கும் போது காதை திறந்து கேளுங்க. என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. அது ஒரு நல்ல ஹாபிட். கிளாஸ்லயும் நீங்க கவனிப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தைய கேளுங்க. என்ன சொன்னாங்கன்னு போற வழியில யோசிச்சுட்டு போங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. எல்லார்கிட்டயும் பேசுங்க. வீட்டுல போய் அம்மா அப்பா இருந்தா பிள்ளைங்க கிட்ட கேளுங்க. என்னடா சொன்னாங்க? பிள்ளைங்க சொல்லனா அவங்கள திட்டாதீங்க. நீங்க சொல்லுங்க, இதை தாண்டா சொன்னாங்க, பரவாயில்லடா சொல்லுங்க. ஏன்னா எங்க வீட்டுல கேட்போம், பசங்க சொல்லனா கவனிக்கவே இல்லையான்னு திட்டுவோம். அதனால பசங்க பயந்துகிட்டு சொல்லவே சொல்லாது. அதனால திட்டாதீங்க. பசங்க கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு தெரியலன்னா நீங்க சொல்லுங்க. நீங்களும் கவனிங்க. ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம்
1 தெசலோனிக்கர் 4:3. நீங்க யோசிக்க கூடாது. ஒவ்வொருத்தரும் நீங்க யோசிக்க கூடாது. ஏன் நான் பரிசுத்தமாகணும்? அதுதான் உங்கள குறித்த ஆண்டவருடைய சித்தம். நம்ம அவரை போல மாறுறதுதான். நீங்க பரிசுத்தமாறு. நம்மளுடைய பிதா பரிசுத்தமானவர். 1 பேதுரு 1:15. இத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க என்னத்துக்கு உடன்படிக்கை பண்றீங்க தெரியுமா? இத படிக்க வேணாம். மனப்பாடமே பண்ணிக்கோங்க எல்லாரும். நம்ம ரட்சிக்கப்படும் போது என்னத்துக்கு நம்ம நம்மள ஒப்பு கொடுக்கிறோம் தெரியுமா? உங்களை அழைத்தவர், அதாவது பிதா இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்கணும். எல்லாத்துலயும் நம்மளும் பரிசுத்தத்தை விரும்பணும். ஏன்னா நம்மளுடைய அப்பா யாரு? பிசாசு இல்ல. நம்மளுடைய அப்பா பிதா. பிதா பரிசுத்தம் உள்ளவர். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வசனம். Be ye holy, be ye holy as your father in heaven is holy. நீங்க பரிசுத்தமா இருங்க. ஏன்னா உங்க அப்பா பரிசுத்தம் உள்ளவர். அப்பா போல தானே பிள்ளைங்க இருக்கணும். சாத்தான் போலயா? நம்ம ஓவர் கம் பண்ணணும். என்கிட்ட இந்த குறையெல்லாம் இருக்கு. எழுதுங்க வீட்டுல போயிட்டு. நான் இதெல்லாம் மேற்கொண்டுட்டு வரணும். ஜெயம் கொள்றவனுக்கு தான் பரலோகம். நான் இவ்வளவு பொய் பேசுறத கம்மி பண்ணணும். பொய் பேசுறத கம்ப்ளீட்டா உடனே நிறுத்திட முடியாது. ட்ரை பண்றேன். என் பையன் அடிக்கடி சொல்லுவான், ஏதோ ஒரு மீம் டெம்ப்ளேட் பார்த்துட்டு, எது சொன்னாலும் டே இதை பண்ணிடுறியா? ட்ரை பண்றேன் மேடம் சொல்லுவான். ட்ரை பண்றேன் மேடம். டேய் ட்ரை பண்ணிட்டே இருக்காரா, செய்டா அப்படின்னு சொல்லுவேன். அதனால தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ற மேடமாச்சும் சொல்லுங்க. ஆனா ட்ரை பண்ணுங்க தயவுசெய்து. ஏன்னா இது God expects, அவருடைய சித்தம். அதே போல 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தருக்கும் இது படிங்க. அவருடைய ஞானத்துல நம்ம வளரணும்னா அவருடைய வேதத்தை படிக்கணும். நம்மளை சுத்திகரிக்க முதல் வழி அவருடைய வேதத்தை படிக்கணும். அவருடைய வேதத்தை கேட்கணும். அவருடைய வேதம் கத்து கொடுக்கிற இடத்த நம்ம வரணும். சர்ச்சுக்கு வரணும். காலையிலயும் சாயங்காலம் சர்ச்சுக்கு வாங்க. ஜனங்க கிட்ட கூட அனாவசியமான காரியம் பேசுறதை விட ஆண்டவருடைய வார்த்தைய பேசுங்க. நம்ம சர்ச்ல இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த வருஷம் நீங்க ஒரு பிளானாவே பண்ணுங்க. நம்ம யார் கூடயாவது பேசணும்னா ஆண்டவருடைய வசனத்தை பேசணும். ஆண்டவருடைய வசனத்தை பத்தி பேசணும். உட்கார்ந்து பேசுறது கூட ஆண்டவருடைய வசனத்தை பத்தி பேசணும். மத்த காரியங்களை பேசாதீங்க. ஆண்டவருடைய வசனத்தை பத்தி பேசுனீங்கன்னா பரிசுத்தமாகும். பரிசுத்தம் வளரும். பரிசுத்தமாகும். பரிசுத்தம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உங்க அப்பா யாரு? பரிசுத்தர். அவரை போல நம்ம மாறினாதான் வளர்ச்சி நமக்குள்ள இருக்கணும். ஏன் why should we sanctify? எதுக்காக பரிசுத்தம் வேணும்? ஏன்னா அவருடைய சுத்தம் நம்ம பரிசுத்தம் மாறுது. 2வது நம்ம வளரணும். நம்ம பரிசுத்தத்துல வளரணும். அவரை போல மாறணும். 3வது அவர் நம்மளை உபயோகப்படுத்தணும்னா நம்ம வளரணும். எத்தனை பேருக்கு குருடனை சுகமாக்கணும்? எத்தனை பேருக்கு குருடனை சுகமாக்கணும், முடவனை எந்திரிக்க வைக்கணும், அப்படி பயங்கரமா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்லாம் ஆசை. கை தூக்குங்க. யாருக்கு ஆசையே இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு. ஆண்டவர் ஏன் நம்மளை வச்சு செய்ய மாட்டாரு? ஆண்டவர் நம்மளை வச்சு செய்ய மாட்டாரு ஏன்னா ஆண்டவர் நம்மளை நம்பல. நம்ம தலகணம் புடிச்சு ஆடிடுவோம். நம்ம பாத்திரமா இருந்தாதான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பாப்பாரு. நான் இந்த வரங்களை தரத்துக்கு இது குவாலிஃபை ஆகுமா? ஆதி அப்போஸ்தலர் காலத்துல பேதுரு நடந்து போன ஷாடோவை பார்த்தே ஜனங்களுக்கு வியாதியஸ்தருக்கு சுகமாச்சான்.
வியாதியஸ்தர்களுக்கு சுகமாச்சாம். அப்படிப்பட்ட மிரக்கிள்ஸ் ஆண்டவரால செய்ய முடியும். இப்பயும் செய்ய முடியும். நம்ம ஒருத்தரும் பாத்திரமா இல்ல. நானும் சேர்ந்துதான் சொல்றேன். நம்ம பரிசுத்தத்தை விரும்பும் போது இந்த வருஷம் நம்ம சர்ச்ல அற்புதங்கள் நடக்கும். நம்ம சர்ச்ல வல்லமையான காரியங்கள் நடக்கும். நம்மளை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்வார். உங்க ஒவ்வொருத்தரையும் யூஸ் பண்ணி ஆண்டவர் இந்த வருஷம் அற்புதத்தை செய்வார். நம்ம பரிசுத்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, உண்மையா தானியேலை போல அவரை தேடும் போது, நம்மளுடைய புகழை தேடாம ஆண்டவருக்கு மகிமைக்காக நம்ம காரியங்களை செய்யும் போது ஆண்டவர் நம்மளை உபயோகப்படுத்துவார். அதுக்கு நம்ம வளரணும். அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போய் சேரணும்னாலும் வளரணும். இந்த மறுரூப சரீரம் வரணும்னாலும் நம்ம வரணும். முதல்ல ஆண்டருடைய வேதத்தை படிக்கணும். அது சொல்லிட்டேன். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, கம்ப்ளீட்டா அவருக்கு சரண்டர் பண்ணணும். சரி, நீங்க நினைக்கலாம் எப்படி என்னுடைய ரட்சிப்பை நான் இழக்க முடியும் அப்படின்ட்டு. ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது முரட்டாட்டம். முரட்டாட்டம் பில்லி சூனியத்துக்கு ஈக்குவலண்ட். இது சாமுவேல்ல 1 சாமுவேல்ல இருக்கு. முரட்டாட்டம் எதுக்கு ஈக்குவலண்டா? ஆண்டவருடைய பைபிள்ல போட்டிருக்கா சிகரெட் குடிக்க கூடாதுன்னு? ஆண்டவர் என்ன தெரியுமா யோசிப்பாரு? முட்டாளே, நான் உன்னை பைபிள்ல என்ன போட்டிருக்கு? பரிசுத்தமா இருக்கணும்னு போட்டிருக்கு. உன்னை ஆலயத்தை கெடுக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. டிவி பார்க்க கூடாதுன்னு போட்டிருக்கா? டிவி பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல போடல. டைமை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு போட்டிருக்கு. பரிசுத்தத்தை காத்துக்கணும், உன் கண்களுக்கு பரிசுத்தமா காத்துக்கணும்னு போட்டிருக்கு. பைபிள்ல என்ன கொடுத்தாலும் கேள்வி கேட்காம அத கீழ்ப்படியாதது முரட்டாட்டம். கேள்வி கேட்டுக்கிட்டு இப்படி போட்டிருக்கா அப்படி போட்டிருக்கா அப்படின்னா என்ன? வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்தத்துக்கு நாடலன்னு அர்த்தம். பரிசுத்தத்துக்கு நாடுறவன் அதுக்கு போட்டிருக்கதையும் செய்வான், அதுக்கு மேலையும் தானியேல் மாதிரி செய்வான். நமக்கு நம்ம பரிசுத்தத்தை நாடும் போது பைபிள்ல போட்டிருக்கதையும் செய்வோம். இதுக்கு மேல ஆண்டவரே என்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க சொல்லுங்கன்னு செய்து நம்ம செய்வோம். பைபிள்ல இருக்கிற காரியங்களை கேள்வி கேட்க மாட்டோம். முரட்டாட்டம். அது முரட்டாட்டம் பில்லி சூனியம்னா என்னன்னா, we are opening ourselves to the spiritual realm of evil forces. பிசாசு உள்ள வரதுக்கு நம்மள ஓபன் பண்ணி கொடுக்கறோம்னு அர்த்தம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம அதான் அர்த்தம். நீங்க கீழ்ப்படியலன்னா பிசாசு டெம்பரரி லாஸ் பெர்மனன்ட் ஆயிடுச்சுன்னு உள்ள உட்கார்ந்துரும். உங்க ரட்சிப்பையே இழந்துருவீங்க. ஆண்டவர் திரும்ப 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 இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி பூ வைக்காத, இது பண்ணாதன்னு நம்ம கிட்ட சொன்னாருன்னா செய்யாதீங்க. எல்லார்கிட்டயும் நான் அதை சொல்லல. ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாருன்னா செய்யாதீங்க. அதே போல பிரதர்ஸ் கிட்ட நான் இப்படி பண்ணாத, இப்படி பார்க்காதப்பா, இத பார்க்காதப்பா, இப்படி பேசாதப்பா, இது பண்ணாதப்பா, இந்த ஃப்ரெண்டு வேணாம்ப்பா, இதுல இன்வெஸ்ட் பண்ணாதப்பா சொன்னார். நான் திரும்ப 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 அதே பண்ணோம்னா தப்பு. முரட்டாட்டம். இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். பரிசுத்த ஆவியானவரை நீ ஓரமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவர் துக்கப்பட்டுட்டார்னா உங்களை விட்டு போக மாட்டாரு, அமைதி ஆயிடுவார். அவர் தான் நம்மளை கொடுத்து சாட்சி கொடுக்கிறவர். நம்மளுடைய வஸ்திரம் ஓட்டையும் கந்தலும் ஆயிடும். அவருடைய கல்யாண பண்டிகைக்கு நம்ம போக முடியாம ஆயிடும். அவருக்காக எதுவுமே செய்யாம போயிடுவோம். அவர் நம்மளை குறித்து பெரிய காரியங்கள், பெரிய திட்டங்கள் வைத்திருக்கலாம், ஒண்ணுமே செய்யாம போயிடும். அதனால செய்யவே செய்யாதீங்க. ஆவியானவர் கிரியை செய்ய 3 காரியம்தான். வசனத்தை படிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், முழுவதும் சப்மிட் பண்ணணும். 3வது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படியணும். இது 3 தான் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குது பரிசுத்தத்துக்கு. நீங்க பரிசுத்தம் அடையணும்னா இத 3 செய்யுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. வேதத்தை உட்கார்ந்து படிங்க. ரொம்பலாம் படிக்க வேணாம்.
சின்சியரா படிச்சா போதும். சின்சியரா படிங்க. வசனத்த படிங்க. அவர் என்ன செய்ய வேணான்னு சொல்றாரோ செய்யாதீங்க. ஆண்டவர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒப்புரவாக வேண்டிய எல்லார்கிட்டயும் இந்த வருஷ கடைசிக்குள்ள எல்லார்கிட்டயும் ஒப்புரவாயிடுங்க. மன்னிப்பு கேட்க வேண்டிய எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுருங்க. புது வருஷத்த புதுசா தொடங்குங்க. பரிசுத்தத்த ஒவ்வொரு நாளும் நாடுங்க. பரிசுத்தத்த ஒவ்வொரு நாளும் நாடுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் கண்டிப்பா அத படிப்பேன்னு ஒரு டிசிப்ளின் கொண்டு வாங்க. இட் இஸ் a டிசிப்ளின். பரிசுத்த ஆவியானவர் நம்மள பரிசுத்தப்படுத்துவாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துறதுக்கு நம்ம இடம் குடுக்கணும். எத்தன பேர் இத செய்ய போறீங்க? எத்தன பேர் செய்ய போறீங்க? கண்டிப்பா நீங்க வசனத்த படிக்கணும். கண்டிப்பா நீங்க சர்ச்சுக்கு வந்தா தூங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. சர்ச்ல சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கேட்பேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கேட்பேன் அப்படின்னு பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நான் வசனத்த படிச்சுட்டு ராத்திரி என்ன படிச்சேன்றத யோசித்து பார்ப்பேன். 5 வசனம் படிச்சா கூட என்ன படிச்சேன் காலையில அப்படின்னு ராத்திரி யோசித்து பார்ப்பேன். இது ஒண்ணு போதும். ராத்திரி படுத்துட்டு இதெல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்பேன். நாளைக்கு அது செய்யாம இருக்க ட்ரை பண்ணுவேன். இவ்வளவுதான். இத கண்டிப்பா நம்ம செய்யணும். ஆவியானவரே என்கிட்ட பேசுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. சுத்திகரிப்பு இன்னைக்கு நாளைக்கு வர இது இல்ல. இட்ஸ் a ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் மாறணும். ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட்ட அதே நிலைமையில இன்னைக்கும் இருந்தேன்னா நான் இன்வாலிட் சைல்டுன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நான் இந்த வருஷம் இருந்த போல அடுத்த வருஷம் இருந்தேன்னா எனக்குள்ள என்ன கோளாறுன்னு அர்த்தம். நான் மாறணும், பரிசுத்தமாகணும். இன்னும் 2, 3 வசனங்கள் மாத்திரம். 2 தீமோத்தி இந்த வசனம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஒரு வீடு போல. இத மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நம்ம ஒரு வீடு போல. முதல்ல என்னோட வீட்டை என்னுடைய சரீரம் ஒரு வீடு போல. உங்களோட ஒவ்வொருத்தரோட சரீரமும் ஒரு வீடு போல. அந்த வீட்டை முதல்ல யார் ஓனரா இருந்தா? பிசாசு ஓனரா இருந்தான். அவன் என்ன பண்ணான்? எல்லா பாவமும் செய்து அந்த பிசாசுக்கு வேலை என்ன? கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான். அந்த வீட்டை ஓட்டை ஆக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஒழுகுற மாதிரி வைத்துட்டு இருந்தான். நாசம் பண்ணிட்டு இருந்தான் நம்மளுடைய சரீரத்தை. எல்லா கெட்ட பழக்கமும் எல்லா அசுத்தங்களையும் நிறைச்சு வச்சு அந்த வீட்டை ஓட்டையாக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் நம்ம கண்களை திறந்து இயேசு கிறிஸ்துவ உள்ள கொண்டு நம்ம ரட்சித்தார். ஆனா ஆண்டவர் உள்ள வந்துட்டா அவரு பழுது பார்க்கணும். பழுது பார்த்து அந்த வீட்டை சுத்திகரிக்கணும், கூட்டணும், சுத்திகரிக்கணும், தொடர்ந்து ஒட்டடை அடிக்கணும், தொடர்ந்து புது கார்பெட் போடணும், தொடர்ந்து சோஃபா வாங்கி போடணும், தொடர்ந்து நல்லா இருக்கணும். எல்லாரும் பாக்குறப்ப இது ஆண்டவருடைய வீடுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழணும். அப்படிதான் இருக்கணும். நீங்க ஒரு வீட்டை போய் பொசிஷன் எடுத்தீங்கன்னா முதல்ல என்ன செய்வீங்க? அந்த வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க. அதே போலதான் ஆண்டவர் உள்ள வரும்போது நம்மள அப்படியே ஓட்டையும் உடசலுமா அப்படி வைக்க மாட்டாரு. சுத்திகரிப்பாரு, ஷவரெல்லாம் மாத்துவாரு, பெயிண்ட் அடிப்பாரு, கஷ்டமா இருக்கும், சொரண்டுவாரு. பரிசுத்த ஆவியானவர் அதுக்குதான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வெளியில பாக்குறதுக்கு கிறிஸ்துமஸ் வந்தா சீரியல் லைட் போடணும், அழகா இருக்கணும். ஆண்டவர் அப்படிதான் நம்மள விரும்புறாரு. நல்ல காரியங்கள் செய்ய பரிசுத்த ஆவியானவரை வச்சு இதுக்குதான் நம்மள உருவாக்கி இருக்கிறாரு. அவருடைய ஒரு நாள் வரும் கம்ப்ளீட்டா. இதான் ஃபியூச்சர். கம்ப்ளீட்டா பாவத்தோட பிரசன்ஸ்ல இருந்தே, பாவத்தோட சம்பந்தத்துல இருந்தே முதல்ல God freed us from the penalty of sin. First P, penalty of sin. Second, God freed us from the power of sin. மூணாவது, God will free us from the presence of sin. பாவ சம்பந்தத்துல இருந்தே நம்மள மறுரூப சரீரத்துக்கு கம்ப்ளீட்டா மறுரூப சரீரம், சரீரமே போய் பாவ சரீரமே போய் மறுரூப சரீரத்துக்கு நம்மள கொண்டு போறாரு. அது வரைக்கும் நம்மள என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக்கணும். இதை ஒன்ன மாத்திரம் படிங்க. ஏற்கனவே சொன்ன வசனம் தான். 1 தெசலோனிக்கேயர் 5:23. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ப்ராமிஸ். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அததான் உங்களுக்குள்ள செய்துட்டு இருக்காரு. பாவம் செய்தா உங்களுக்கு கசக்கணும். பாவத்தை என்ஜாய் பண்ணாதீங்க. ஆண்டருடைய பிள்ளைங்க, ஏசப்பா எனக்கு பாவம் செய்தா கஷ்டமாவே இல்ல, நான் தண்ணி போல செய்யறேன், என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க.
என்ன மாற்றுங்கன்னு சொல்லுங்க. 1 யோவான் 3:22 படிங்க. யோவானா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி இவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே எப்படி இருப்போமா? நம்மளுடைய 3வது ஸ்டேஜ் ஆஃப் சாங்டிபிகேஷன், 3வது பரிசுத்தத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னா, குளோரிஃபைடு பாடி, குளோரிஃபிகேஷன் எப்படி இருக்கும்னா, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பானவர்களாக இருப்போம். அவரை போல இருப்போமா? இதுக்குதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அவரை போல இருப்போம். கொலோசியர் 3:4 படிங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவரை போல மாற போறோம். அவருக்கு ஒப்பாக அவரை தரிசிக்க போறோம். பரிசுத்தராகி அவரை தரிசிக்க போறோம். எத்தனை பேருக்கு அவரோட மகிமையில வெளிப்பட ஆசை? இந்த வசனம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அதுக்குதான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் இவ்வளோ டைம் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு கிஃப்ட் தான். எத்தனை பேர் இந்த வருஷத்துல இருந்து நான் பயத்தோடு நடுக்கத்தோட என்ன ரட்சிப்பை காத்துக்க போறேன். பிசாசு எந்த நோக்கத்தோட இருக்கான்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். டெம்பரரி லாஸா தான் நம்மள ஒவ்வொருத்தரையும் பாக்குறான். நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்க போறேன். பரிசுத்தப்பட போறேன். என்னோட ரட்சிப்பை நான் சாதாரணமா எடுத்துக்க போறதில்ல. பயத்தோடும் நடுக்கத்தோடும் நான் பரிசுத்தப்பட போறேன். அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போகணும். வார்த்தைக்கு செவிய திறக்கணும். நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பரிசுத்தாவியானவர் சொன்னா செய்யாதீங்க. அவர் நடத்துதலுக்கு கீழ்ப்படிங்க. கடைசி கண்டிப்பா 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 பரிசுத்தாவியானவர் சொன்னாருன்னா கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணு. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொன்னாலும் இன்னைக்கு முடியலன்னா நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. காம்ப்ரமைஸே பண்ணாம ட்ரை பண்ணுங்க. எல்லாவற்றையும் மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு பவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறனால என் வாழ்க்கையில என் பையன் கேட்பான், நீங்க ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு கேட்பான். நான் ஒழுங்கே இல்லடா. ஆனா ஆண்டவர் என்னை மாத்திட்டே வர்றாரு. ஆண்டவர் மாத்திக்கிட்டே வராரு. இன்னும் முற்றுமுடிய மாறுறதுக்கு அவர் வைப்பாரு. அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் ட்ரை பண்றேன். அதனாலதான் நம்ம மனுஷர் யாரையும் பார்க்க கூடாது. ஏன்னா எல்லாரும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். பாஸ்டரை பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க, எந்த பாஸ்டரையும் பார்க்காதீங்க, எந்த டீச்சரையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, எந்த கிறிஸ்தவனையும் பார்க்காதீங்க. எல்லாரும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இயேசு கிறிஸ்துவ மாத்திர பாருங்க. அவர் தான் பூர்ணர். அவரை போல மாறணும். நான் நேத்திக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடறேன். நான் பொருத்தனை பண்ணிட்டு நேத்து அதை மீறிட்டேன். நான் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, நான் ஒண்ணு செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அதை விட்டுட்டேன். எனக்கு காலையில ஆண்டவர் பேசினாரு, நீ யார போல மாறணும்னு ஆசைப்படுற? இயேசுவை போல மாறணும். அவர் சொன்ன உடன்படிக்கையில மாறவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தைய மாறவே மாட்டார். ஆண்டவர் நீ உன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிலையே அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த வசனத்தை எனக்கு காலையில காட்டினார். நான் அப்படியே ரொம்ப கவலைப்பட்டு சொன்னேன், ஐயோ ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டேனே, உங்களை போல மாறணும்னு ஆசைப்பட்டுட்டு நான் என் வார்த்தையில உண்மையா இல்லையே. சொன்ன வாக்க மாற்றக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். அவரை போல மாறணும்னு ஆசைப்படுறவங்க, லெட் யுவர் நோ பி நோ, லெட் யுவர் எஸ் பி எஸ். அதுக்கு நம்ம கிறிஸ்டியன்ஸ் பிரயாசப்படணும். முடியலன்னு சொல்லுங்க, முடியும்னா முடியும்னு சொல்லுங்க. பார்க்கலாம், பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடாதீங்க. ஆண்டவருக்கு பிடிக்காது. பயப்படாதீங்க. ஆண்டவருக்காக செய்யுங்க. ஆண்டவர் உங்களை முடியாது, சாரி சொல்லுங்க, பரவாயில்ல. அதனால ரொம்ப முக்கியமான காரியம் அது. ஆண்டவருக்கு உத்தமமா இருக்க பிரயாசப்படும்.